இட்லிக்கு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுடணும். வெங்காயத்து கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பட்டை 2 லவங்கம் அப்படி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இதில் பச்சை மிளகா போட்டணும். அது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளிங்க. ஒரு தக்காளி கூடவே வதங்கும் போதே மஞ்சத்தூளும் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளும் அரைச்சி நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா சோம்பு போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வரணுங்க. அந்த பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வடை போகணுங்க. பச்சை வடை போன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றணுங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா கட்டியாகிடும். அதுக்காக நீங்கள் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிச்சிங்களா, பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்குங்க. கமன்னு வாசனை வருங்க. கறி குழம்பு வாசனை வரும். ஏன்னா நம்ம பட்டை லவங்கலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கொத்தமல்லி, நம்ம கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி கொதிக்கிற குழம்புல தூவி விட்டுட்டு இறக்கி பாருங்கள். செம்ம கமன்னு வாசனை வரும். இதுக்கு மேலே நீங்கள் இட்லிக்கு 2 இட்லி எடுத்துகிட்டு நல்லா தாராளமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க.